உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்து கமலாலயத்தில் தொடர் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் மையக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. 2 மணி நேரத்திற்கு மேலாக கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆலோசனையில் எல் முருகன், நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். 2 மணி நேரத்திற்கு மேலாக கமலாலயத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெபஸ்டின். பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்வதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த வேட்பாளர் பட்டியல் இன்று இரவு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக திமுக அரசை விமர்சிக்கும் வகையில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு ஆவணத்தை வெளியிட்டார். அந்த ஆவணங்கள்ல திமுக அரசு சார்பில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டிய பின்னர் சுமார் ஒரு 7:20 மணி அளவுல இந்த மையக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்துல தலைமையாக மத்திய மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். மிக முக்கியமாக இந்த கூட்டத்துல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அண்ணாமலை, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதுச்சேரியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அவரை உடனடியாக அவசரமாக இந்த மையக்குழு கூட்டத்தில் அவர் கலந்துக்க வேண்டும் என்று பியூஷ் கோயல் அழைத்து இந்த கூட்டத்தில் அவரும் கலந்து கொண்டார். குறிப்பாக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற அந்த கூட்டம் என்பது தற்போது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைவு செய்து தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இரவு விமானத்தில் புறப்பட்டு அவர் டெல்லி திரும்புகிறார். எனவே இந்த பட்டியல் என்பது இன்று இறுதி செய்யப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அல்லது இன்று நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் என இந்த 3 நாட்கள் ஏதோ ஒரு நாள் தேசிய தலைமை இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இது குறித்து விமான நிலையத்தில் பேட்டியளித்த பியூஷ் கோயல் ஓரிரு நாட்களில் அந்த பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்று இறுதி செய்வதற்கான நாளாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக அண்ணாமலை ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தார், பல்வேறு ஊடகங்களையும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அண்ணாமலை போட்டியிட செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் ஏதோ ஒரு தொகுதியில் அவரை போட்டியிட செய்வதற்கான அந்த ஆலோசனை என்பது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஒருவேளை அதுவும் இன்று இறுதி செய்யப்பட்டிருந்தால் வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகளில் பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் என்ற உத்தேச பட்டியல் என்பதும் இருக்கிறது. அதில் எந்த தொகுதியில் அண்ணாமலை நிற்க வைப்பது என்கிற ஆலோசனையும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. எனவே மையக்குழு கூட்டத்தில் இந்த அண்ணாமலை போட்டியிடுவது மற்றும் மற்ற வேட்பாளர்கள் யார் யார் என்பதை உறுதி செய்வது, அதை இறுதி செய்து பட்டியலிட்டு மாநில தலைவர் உள்ளிட்ட மேலிட பொறுப்பாளர் கையெழுத்திட்டு தேசிய தலைமைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை இன்று நடைபெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெபஸ்டின். நன்றி சதீஷ் முருகன் உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.